பிரச்சார மேடையில் நம்முடைய இந்த அமர்வில் அரங்கில் இணைகிறார்கள் மூத்த பத்திரிகையாளர்கள் திரு கலை, திரு குமரேசன் மற்றும் திரு கோட்டீஸ்வரன். மூவருக்கும் என்னுடைய வணக்கம். நான் திரு கலை உங்களிடமே தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இந்த வந்திருக்கக்கூடிய இந்த பிரேக்கிங் நியூஸ்லேருந்து எடுத்தீங்கன்னு சொன்னால், இதை அப்பார்ட் ஃப்ரம் திஸ் இந்த பிரேக்கிங் நியூஸ்க்குள்ளே போகாமல் இதில் வைத்த பிரதான வாதமே இருதரப்பும் பரஸ்பரம் ஒருவர் விமர்சித்துக் கொள்ளக்கூடாது என்பதாக. இப்போ காலையில் நடைபெற்ற அமர்வில் ஒரு வாதம் வச்சாங்க. எந்த தரப்புமே இந்த முறை தேர்தலை சந்திக்கக்கூடிய யாருமே தங்களுடைய சாதனைகளை சொல்லி வாக்கு கேட்கல. அவர்கள் ஆட்சி காலத்தில் செய்த தவறையும் அவர்கள் தற்போதைய ஆளுங்கட்சியினுடைய தவறையும் பரஸ்பரம் குற்றச்சாட்டியே வாக்குகளை கேட்குறாங்க. அப்போ ஒரு எதிர்மறையான விஷயங்களை முன்னிறுத்தியே இந்த தேர்தல் பரப்புரையை எல்லோருமே செய்திருக்கிறார்கள் ஒரு வாதம் வைக்கப்பட்டுச்சு. இப்போ இந்த விவகாரமும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்குது. உங்களுடைய பார்வை என்னவாக இருக்கிறது? இல்லை, அவங்க தங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பற்றியும் இந்த அரசு பேசியிருக்குது. தங்களுடைய முந்தைய சாதனைகளை பற்றியும் திமுகவினர் பல மேடைகள் பேசியிருக்கிறார்கள். அதை அறவே இல்லைன்னு விட்டார்கள் என்று சொல்ல முடியாது. ஆனால் உச்சமாக எது வந்திருக்கிறது என்றால், தேர்தல் நெருங்க குறிப்பாக இந்த ஹேட் ஸ்பீச் என்று சொல்லக்கூடிய ஒருவர் தரம் தாழ்த்தி பேசக்கூடியது தான் அதிகமாக வந்திருக்கு. இப்போ உயர்நீதிமன்றத்துக்கு கொடுத்த தீர்ப்பு இன்ஃப்ரக்சுவஸ் நான் சொல்கிறேன். எப்படி நடைமுறைக்கு வரப்போகுது? முடிய போகிற நேரத்தில் கொடுக்குறாங்க. போன வாரம் அதுக்கு முந்தின வாரம்லாம் கொடுத்துருந்துருக்கலாம். அப்போல்லாம் என்ன சொன்னாங்க? நாங்கள் அப்படி ஒரு ஸ்ட்ரிக்சர் பாஸ் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. நாங்கள் ஒரு அட்வைசரி நேச்சர் தான் நாங்கள் கொடுப்போம். ஸ்டாலின் அவர்கள் இதை தவிர்க்க வேண்டும், முதல்வரும் அதற்கு எதிர்வினை ஆற்றக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க? பேசவே கூடாது ரெண்டு பேரும் இப்போ சொல்கிறாங்க. இந்த ஆர்டர் அவங்க கை கிடைக்கிறதுக்கு 5 மணி ஆகும். அது வரைக்கும் அவங்க பேசிட்டு அது வரைக்கும் பேசி முடிச்சிடும். அதுக்கு முன்னாடி அவங்க பேசவே போகிறதில்ல சார். அதனால இது என்ன, இந்த ஆர்டர்னால என்ன பலன் இருக்குது? இந்த விவகாரத்தில் கூட இந்த தீர்ப்பு உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றங்கள்லாம் காலதாமதமாக தீர்ப்புகளை தருவது என்பது அது பலனற்று போகும் என்பதற்கு இது மிகச்சிறந்த உதாரணம். இதை நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, மக்கள் இதை விரும்புவார்களா? தனிப்பட்ட முறையில் ஒருவர் தலைவர்கள் தாக்கிக் கொள்வதை மக்கள் விரும்ப மாட்டார்கள். குமரேசன் அவர்களுடைய கருத்தை கேட்கலாம். வலுவான ஒரு ஆட்சி அமைவதற்கு தொடர்ச்சி அவங்க வாதம் வைக்கிறாங்க. பலமான பிரதமர் அமையணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு வலிமையான பிரதமர் வேண்டும் என்று சொன்னால் பாஜகவிற்கு வாக்களிங்கள். தமிழ்நாட்டிலையும் அந்த குரல் ஒலிக்கிறது. நம்ம தலைப்புச் செய்தியில் பார்த்தோம். ஒடிசாவில் இன்று பரப்புரை செய்திருக்கக்கூடிய பிரதமர் மோடி அந்த வாதம் தான் வைக்கிறார். வலுவான ஆட்சி வேண்டும் என்று சொன்னால் பாஜகவிற்கு வாக்களிங்கள். அப்போ ஒரு காங்கிரஸ் அணியின் மீது காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் அது தனிப்பெரும்பான்மையோடு வராது, கூட்டணி கட்சிகளோடு தான் வரணும், அது ஒரு தொங்கு பாராளுமன்றமாக இருக்கும் என்பது போன்ற ஒரு தோற்றத்தை தொடர்ச்சியாக ஆளும் தரப்பிலிருந்து முன்வைக்கிறார்கள். இதை நீங்க மிகச் சரியாக பிரச்சார காலத்தில் எதிர்கொண்டிருக்கிறீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறதா? முதல்ல ஏற்கனவே பேசுகிற விஷயம் எனக்கு ஒரு கருத்து இருக்கு, அதை சொல்ல விரும்புகிறேன். நீதிமன்றம் இவ்வாறு சொல்லியிருக்கிறது என்றாலும் அவர் சொன்னது போல உரிய காலத்திலே அந்த தீர்ப்பை சொல்லியிருக்க வேண்டாமாங்கிறதையும் சேர்த்து, அதே நேரத்தில் இது போன்ற பிரச்சனைகளை இந்த நேரத்தில் மக்களிடம் பேசாமல் வேறு எப்போது பேசுவது? ஏன்னா வெறும் நீதிமன்றம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மட்டுமா? அது மக்களோட பிரச்சனை இல்லையா? எனவே மக்கள்கிட்ட பேசத்தான் வேணும். இப்போ இது நான் என்ன சொல்கிறேன், எடப்பாடியார் அவர்களும் ஸ்டாலின் அவர்கள் மட்டும் இதை பற்றி பேசாமல் இருந்தால் போதுமா? மற்ற தலைவர்கள்லாம் பேசிக்கலாமா? அப்போது ஊடகங்கள் எழுதிக்கிட்டு இருக்கிறோம், என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ இது இந்த தீர்ப்பினுடைய சாராம்சத்தை ஒரு உதாரணம், அந்த பக்கம் ஓபிஎஸ், இந்த பக்கம் கனிமொழி உள்ளிட்ட 2ஆம் கட்ட தலைவர்கள் பேசலாமா, மற்ற தலைவர்கள் பேசலாமாங்கிற அந்த கேள்வி வருகிறது. அமர்வு இதே போல அப்படின்னா இந்த ஏதோ இந்த இப்படி ஒரு சிக்கல் யாராவது ஒருத்தர் சொல்ல வேண்டியிருக்குங்கிற பிரச்சனை வரக்கூடிய அத்தனைக்கும் தடை வருமா? இந்த இதெல்லாம் பேசக்கூடாது. அப்போ இனிமேல் எந்தெந்த குற்றச்சாட்டுகளை பற்றி பிரச்சார மேடையில் பயன்படுத்தலாம்னு எலெக்ஷன் கமிஷன் போய் பட்டியல் வாங்கிட்டு வரணுமா? அந்த பட்டியலை வச்சுட்டு தான் பேசிக்கிட்டு இருக்கணுமா? அப்படிங்கிற கேள்விலாம் வருகிறது. எனவே ஜனநாயகத்தில் இப்படிப்பட்ட தலையீடுகள் நீதிமன்றத்துக்கு தேவையா என்பதை நீதித்துறை தன்னை சுயபரிசீலனை செய்து கொள்ளுங்கிறது என்னுடைய விருப்பம். அடுத்து இப்போ இந்த கேள்வி கேட்டீங்க, வலுவான ஒரு பிரதமர், வலுவான அரசுங்கிறது. அதாவது வலுவான அரசு, நிலையான அரசு, இதுதான் அவங்க திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருப்பது. ஆக நிலையான அரசு எதற்காக? நிலையான துயரத்திற்காகவா? நிலையான வெறுப்பு அரசியலுக்காகவா? நிலையான பகைமை அரசியலுக்காகவா? அப்படிங்கிற கேள்வி வைக்க வேண்டியிருக்கல. ஏன்னா அதுதான் இப்போ பொருளாதார பிரச்சனையில் திரும்ப அந்த சாதனைகள் இந்த சாதனைகள் அப்போ நடந்துச்சா இப்போ நடந்துச்சா அதையெல்லாம் தாண்டி என்னை போன்றவர்களுக்கு கவலை தருகிற விஷயம் என்ன? இந்த நாட்டினுடைய இந்த பேசிக் ஃபேப்ரிக் ஆஃப் திஸ் நேஷன் இல்லையா, அந்த செக்குலரிசம், அந்த செக்குலரிஸ்டையும் தாண்டி எந்த மதமானாலும் ஒருத்தரை நேசிக்கிற அந்த அருமையான பண்பாடு அது இப்போ உருக்குலைக்கப்பட்டிருக்க.
என்ன தலைவர்கள் கூசாமல் மத உணர்வுகளை தூண்டிவிட்டு பேசிக்கொண்டே இருக்கிறார்களே. அப்படியே லேசாக தடை விடுற மாதிரி எலெக்ஷன் கமிஷன் நீங்கள் ஒரு 70 மணி நேரத்துக்கு இது பேசாதீங்க, நீங்கள் ஒரு 40 மணி நேரத்துக்கு பேசாதீங்கன்னு அதோடு முடிச்சுக்கிறாங்களே. ஆனால் உயர்மட்ட தலைவரே வந்து திரும்ப திரும்ப இந்த மத உணர்வுகளை, பெரும்பான்மை மக்களுடைய மத உணர்வுகளை கிளறி விடுவது போல பேசிக்கொண்டிருக்கிறார். இதெல்லாம் ஆரோக்கியமானதா? ஏன்னா அது போல எத்தனை விஷயங்கள் திரும்ப திரும்ப நம்ம அடுத்த ரவுண்ட்ல பேசலாம். அதுதான் நான் என்னுடைய தொடக்க கேள்வி மீண்டும் கூட வடிக்கிறேன். இடதுசாரிகள் தேசிய அளவில் செய்யக்கூடியவர்கள் நீங்க அதன் சரியா எதிர்கொண்டிருக்கிறீங்களா? இல்ல இந்த அணி காங்கிரஸ் தலைமையிலான இந்த அணி அல்லது நீங்க மாநிலங்களில் முரண்படுறீங்க, சில மாநிலங்கள்ல எதிர் அணியாக இருக்கக்கூடிய நாங்கள் ஒரு வலுவான அணியாகத்தான் இருப்போம், தனிப்பெரும்பான்மை கிடைக்கும் என்ற நம்பிக்கையை நீங்க ஏற்படுத்த தவறிட்டீங்கடா. அதற்கு கூடுதலா ஒரு காரணம் அவங்க சொல்றாங்க, அவங்களால அந்த நம்பிக்கையை ஏற்படுத்தவே முடியாது. ஏன் ஏற்படுத்த முடியாதுன்னா, அந்த அணியின் தரப்பில் முன்னிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய திமுக தலைவர் ஸ்டாலின் உள்ளிட்டவர்களால் முன்னிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய பிரதமர் வேட்பாளர் ராகுலை நாங்கள் தோற்கடித்தே தீர்வோம்னு இடதுசாரிகள் சொல்றாங்க கேரளால. அப்ப அந்த அணியின் மீது எப்படி நம்பிக்கை வரும் அப்படிங்கிற கேள்வி வைக்கிறாங்கல்ல, அதை நீங்க எப்படி எதிர்கொள்வீங்க களத்துல? அது வந்து ஒன்று இடதுசாரிகள் வலுவாக இருக்கிற இடங்கள்ல போறான். இப்போ இந்த பிஜேபி ஏன் மீண்டும் வரக்கூடாது என்பதும் அதோட மட்டும் இருக்கல. பிஜேபி வரக்கூடாது என்பதை எந்த அளவுக்கு சொல்ல வேண்டும். ஏன்னா சில அறிவிச்சிகள் சொல்றாங்க அதோட நிறுத்திக்கிறாங்க. என்ன காங்கிரஸ் வரக்கூடாது உங்களுடைய நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். அப்படி நாங்கள் நிலைப்பாடு எடுக்கலைங்கிறத நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும். ஏன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவருடைய மாநாட்டில் எடுக்கப்பட்ட தீர்மானம் வலுவாக இருக்கின்ற இந்த பெங்கால், கேரளா, திரிபுரா போன்ற மாநில நிலைப்பாடு என்பது வேறு. அங்கே வந்து காங்கிரஸோட நம்ம மோத வேண்டியிருக்கும். ஆனால் மற்ற மாநிலங்களில் அந்தந்த மாநிலத்தின் நிலவரத்துக்கு ஏற்ப ஜனநாயக மதச்சார்பற்ற சக்திகள் வலுப்பெற வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என்பதால் அதற்கேற்ற அணுகுமுறையில் என்று சரியாக வெளிக்காட்டப்படுகிறது. இதை வந்து ஏதோ அந்தந்த சம்பந்தப்பட்ட மாநில குழுக்கள் அவர்களாக முடிவு செஞ்ச விஷயம் இல்லை. அகில இந்திய மாநாட்டில் எடுக்கப்பட்ட தீர்மானம் அதற்கு செய்கிறாங்க. அடுத்து கேரளாவில் நீங்கள் விஷயம் அது உண்மையிலேயே ஒரு தர்ம சங்கடமான ஒரு விஷயம்தான். நான் அப்படி தான் நான் பார்க்குறேன். காங்கிரஸ் இந்த முடிவை எடுத்திருக்க கூடாது என்று இப்பவும் நான் சொல்லுகிறேன். வயநாடு தொகுதியை அவர் தேர்ந்தெடுத்ததற்கு பிரதமர் வேற ஒரு மோட்டிவேஷன் சொல்கிறார். அமேதி தொகுதியில் வந்து நீங்கள் இந்துக்களோட ஆதரவை பெற முடியாது என்பதால் சிறுபான்மை அதிகமாக இருக்கிற வயநாடை தேர்ந்தெடுத்தீர்கள் சொல்லி இதற்கு பதில் சொல்கிற இடத்தில் அவர் இருக்க வேண்டாமா? இல்லை, நான் இந்த இடத்துல என்ன கேள்வி நான் திருக்குமரேசன் நான் என்ன கேட்குறேன்னா, உத்தரப்பிரதேசத்தில் மாயாவதியும் அகிலேஷ் யாதவும் ஒரு அணியாக நிற்கிறாங்க. காங்கிரஸ் அவர்களையும் எதிர்த்து தான் போட்டிட்டு இருக்கிறது. ஆயினும் மாயாவதி அகிலேஷும் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. சோனியா காந்தி போட்டியிடக்கூடிய தொகுதியிலும் ராகுல் காந்தி போட்டியிடக்கூடிய தொகுதியில் நாங்கள் வேட்பாளர் நிறுத்த மாட்டோம், மற்ற தொகுதிகளிலெல்லாம் நீங்கள் என்னை எதிர்த்து போட்டிட்டாலும், ஒரே ஸ்டேட்டுக்குள்ள எதிர்த்து போட்டிட்டாலும் நாங்கள் அந்த 2 தொகுதியில் உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறோம், ஏன்னா நீங்கள் வெற்றி பெறணுங்கிற ஒரு முடிவுக்கு அவங்க போகின்ற பொழுது உங்களால் கேரளாவில் குறைந்தபட்சம் ராகுல் காந்தி நிற்கிற தொகுதியில் மட்டும் நாங்கள் வேட்பாளர் நிறுத்த மாட்டோம், இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா ஒருவேளை பாஜகவிற்கு அது கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்திருக்கக்கூடியதாக இருக்கும். அப்படியான ஊகத்துங்களுக்கு போனா இடதுசாரிகள் நாடாளுமன்றத்தில் தங்களுடைய குரல் அதிகமாக ஒழிக்க வேண்டும், தங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். இது பதவிக்காக அல்ல, அது உங்களுக்கு நீங்கள் ஒப்புக்கொள்வீர்கள். எவ்வளவுக்கு இடதுசாரி குரல் நாடாளுமன்றத்தில் வலுவாக இருக்கிறதோ அவ்வளவுக்கு மக்களின் பிரச்சனைகள் அங்கே அலசப்பட்டிருக்கின்றன, பேசப்பட்டிருக்க, தீர்வுகள் காணப்பட்டிருக்கின்றன. இன்னும் சொல்ல போனால் இடதுசாரியின் ஆதரவோடு காங்கிரஸ் அரசு இருந்த அந்த 5 ஆண்டு காலம் இருக்க முதல் சுற்று EPA 1 அப்போ கொண்டு வரப்பட்ட திட்டங்கள்லாம் சட்டங்கள்லாம் இன்னைக்கு நமக்கு பாதுகாப்பாக இருக்குங்கிறத மறந்துட முடியுமா? இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன. எனவே அது மட்டும் இல்லாமல் பல்வேறு விஷயங்கள் தடுக்கவும் முடிந்திருக்கிறது. வெறுமனே நல்ல சட்டம் கொண்டு வந்து மட்டும் இல்லை, மோசமான பல நடவடிக்கை தடுக்கவும் முடிந்திருக்கிறது அன்றைக்கு இருந்த அந்த பலத்திலேயே. எனவே அதிகமான வலு வர வேண்டும் என்கிற போது அந்த வலுவுக்கு உத்தரவாதமான ஒரு இடம் கேரளா. ஏன்னா அங்க இன்னும் சொல்ல போனா அந்த வயநாடு தொகுதி என்பது ஒரு டெக்னிக்கலா பாக்குறதா இருந்தா ஏற்கனவே காங்கிரஸ் வெற்றி பெற்ற தொகுதி தான். 1 அல்ல 2 முறை அவர் தான் வெற்றி பெற்ற உண்மை. அங்க இன்னும் சொல்ல போனா CPI வேட்பாளர் தான் இப்ப களத்தில் நிற்கிறார். அப்படி நிற்கிற அவர் மேலே அங்கே வருவது என்பது காங்கிரஸுக்கே கூட ஒரு பலம் என்றெல்லாம் அவர் நினைக்க வேண்டும். அப்ப இந்த நான் சொன்னேன், மார்க்சிஸ்ட் கட்சி இப்படி ஒரு முடிவு தீர்மானமாக எடுத்து செயல்பட்டு கொண்டிருக்க போது அதற்கு நேர்மையான அதற்கான விசுவாசமான ஒரு எதிர்வினை காங்கிரஸ் வந்து எதிர்பார்க்க முடியலையே. திடீரென்று இடதுசாரிகளுக்கு, கேரள இடதுசாரிகளுக்கு இப்படி ஒரு தர்ம சங்கடத்தை அவர்கள் ஏன் உருவாக்க வேண்டும் என்று கேள்வி அவர்கள் பக்கம் போக வேண்டும். நம்ம திரு பாபு ஜெயக்குமார் அவர்களும் இணைந்திருக்கார். அவரையும் நான் வணக்கம் சொல்லி வரவேற்று திரு கோட்டீஸ்வரனுடைய கருத்தை கேட்டு உங்ககிட்ட வந்துடுறேன். இதுல நடைபெறக்கூடிய இந்த தேர்தல் பிரச்சாரங்கள் இன்று மாலையோடு நிறைவேறக்கூடிய நிலைமையில ஏதோ ஒரு இடத்துல பாஜக ஒரு நம்பிக்கையை தொடர்ச்சியா விதைச்சிருக்கிறாங்களா தங்களுடைய பிரச்சாரத்தின் மூலம்? நாங்கன்னா தனிப்பெரும்பான்மையோட வந்துருவோம், வலுவான ஆட்சியை கொடுத்துருவோம், நிலையான ஆட்சியை கொடுத்துருவோம், ஆனால் எதிரணிக்கு அந்த வாய்ப்பு இல்லை
அவர்கள் வந்தால் ஒரு தொங்கு பாராளுமன்றம் அமையும் என்பது போன்ற ஒரு பிரச்சாரத்தை அவங்க கொண்டு போய் சேர்த்துருக்காங்களா? அப்படி சேர்த்துருக்காங்கன்னு சொன்னால் அது என்ன மாதிரியான தாக்கங்களை குறிப்பாக தமிழகத்தில் ஏதாவது ஏற்படுத்துமா? எதிர்க்கட்சிகள் அதை எந்த அளவுக்கு சாமர்த்தியமாக முறியடித்திருக்கிறார்கள்? இப்போ இந்த பிரச்சாரம் பார்த்தீங்கன்னா பாஜக வந்து இந்த தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி 5-6 மாதத்துக்கு முன்னாடியிலேருந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி போய் பார்த்தோன்னா அவங்க ராகுல் காந்தியை வந்து ஒரு பிரதான தலைவராக அவங்க ஏற்றுக்கவே இல்லை. அவரை பப்பூன் கிண்டல் பண்ணுறதாகட்டும், இல்லை ஒரு பாராளுமன்றத்தில் ரஃபேல் பற்றி பேசினப்போ அவர் கேட்ட கேள்விக்கு இவங்க வந்து பதில் கொடுத்த மாதிரி தெரியல. பட் பிரச்சாரம் வேறு மாதிரி பண்ணாங்க. அந்த மாதிரி ராகுல் காந்தி ஆகட்டும் காங்கிரஸ் வந்து அவங்க தொடர்ந்து வந்து ஒரு தனக்கு ஈடான ஒரு எதிர்க்கட்சி கிடையாதுன்ற மாதிரி தான் அவங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பிரச்சாரத்தோட தொடர்ச்சியாக வந்து இப்போது கேம்பெயின் ஜாஸ்தி ஆக அவங்க வந்து அதை வந்து மேக்ஸிமம் ஏற்றிருக்காங்க அந்த டெசிபல். இப்போ இந்த பிரச்சாரம் வந்து வாக்காளர்கள்கிட்ட சென்று அடைஞ்சுதா இல்லையா தமிழகத்தை பொறுத்தவரை அப்படின்றது வாக்கு எண்ணும் போது தான் தெரியும். ஒன்று. ரெண்டாவது வந்து இவங்க பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சிகள் வந்து பாஜகவுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துட்டாங்க. அதாவது பெருந்தன்மையாக வந்து கூட்டணின்னு ஆகுது அப்படின்னா காங்கிரஸ் ஆகட்டும் இல்லை இப்போ ஆம் ஆத்மி கட்சி பேசிக்கிட்டு இருக்காங்க, ஒரு கூட்டணியில் ஒரு முடிவுக்கு வரணும். அதே மாதிரி மகாகத்பந்தன் உத்தரப்பிரதேச பொறுத்தவரைக்கும் அங்கேயுமே வந்து ஒரு கூட்டணி ஒரு முடிவுக்கு வந்திருக்கணும். இப்போ இடதுசாரிகளும் கூட பார்த்தீங்கன்னா இப்போ கேரளாவில் வந்துட்டு ஒருவேளை நீங்கள் சொன்ன மாதிரி ராகுல் காந்தி ஒரு பிரதமர் வேட்பாளர் ஒரு பிரதான கட்சியில், நமக்கு அந்த அளவுக்கு நம்பர்ஸ் கிடையாது, ஆனால் நம்ம ஒரு தோழமை கட்சி அப்படின்னும் போது பெருந்தன்மையாக வந்து விட்டு கொடுத்துருக்கலாம். எப்படி அகிலேஷ் யாதவும் மாயாவதியும் விட்டு கொடுத்தாங்களோ அந்த எண்ணம் அவங்களுக்கு கிடையாது. ஒருவேளை ராகுல் காந்தி கூட வந்து முன்கூட்டியே இவங்க கிட்ட இடதுசாரிகள் கிட்ட ஒரு பர்மிஷன் கேட்டுட்டு எப்போ நான் வந்து வயநாட்டில் நிற்கிறேன், எனக்கு வந்து இந்தியா பூரா வந்து போலரைசேஷன் எனக்கு தேவை, எனக்கு வந்து கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரலாம் ரிவர்பேட் ஆகணும் அப்படின்னு மேபி ராகுல் காந்தி கேட்டிருக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசத்தில் கூட ஒரே ஒரு எம்எல்ஏ வந்து மாயாவதியோட சேர்ந்த எம்எல்ஏ வந்து ஆட்சி ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடியே சப்போர்ட் கொடுத்தாங்க. அப்போ வந்து அவங்க அந்த கட்சியை வந்து ஆட்சியில் சேர்த்து ஒரு மினிஸ்டர் போஸ்ட் கொடுத்துக்கலாம். என்ன பிரச்சனைனா காங்கிரஸ் இந்த தோழமை கட்சிகளோட அவங்க வந்துட்டு யூனிட்டி சொல்கிறாங்க, பட் இன்னமும் கூட வந்து அவங்க அந்த ஈகோலேருந்து வெளியில் வரல. இந்த ஈகோ கிளாஷ் இருக்கிறதுனால தான் வந்து நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் கூட அது ஒரு செட்பேக் ஆச்சு. ஃபஸ்ட்டு வந்துட்டு சேர்ந்து நின்னாங்க, அப்புறம் செட் ஆகலன்னு பிரிகிறாங்க. ஸோ மைக்ரோ லெவலில் அவங்க வந்து சரியாக பிளான் பண்ணலைன்றது அங்கே ஒன்று காட்டுது. அதை வந்து பாஜக வந்து அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறாங்க. பட் இந்த பிரச்சாரம் சாதகமாக பாதகன்றது ஓட்டு எண்ணி முடிக்கும் போது தான் தெரியும். திரு பாபு ஜெயக்குமார், இதில் இந்த பிரச்சார வழிமுறைகளில் தமிழகத்தை பொறுத்தளவில் நம்ம காலையில் ஒரு கேள்வி வச்சுருந்தோம். நீங்கள் தமிழகத்திலும் ஆட்சி மாற்றம் வரும் என்பதாக தொடர்ச்சியாக காங்கிரஸ் செய்யக்கூடிய பிரச்சாரம், குறிப்பாக திரு ப. சிதம்பரம் உள்ளிட்டவர்கள் செய்யக்கூடிய பிரச்சாரம் 22 தொகுதிகளினுடைய இடைத்தேர்தல் முடிவுகளை தாண்டி நான் அந்த 22 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றால் ஒருவேளை அது நடக்கக்கூடும். அப்படி இல்லைன்னா கூட அது நடக்குமா? ஆமாம். ப. சிதம்பரம் எந்த அடிப்படையில் அவர் சொல்றாரு? அப்போ அவர் சொல்லக்கூடியது அந்த 22 தொகுதி இடைத்தேர்தலை மையப்படுத்தி அவர் வாதம் வைக்கல, மத்தியில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட உடனே இங்கே மாறும் அப்படின்னு சொல்றார்கள் என்று சொன்னால் அதை எப்படி புரிஞ்சு கொள்வது? ஆட்சி கலைப்போன்னு சொல்ல வராங்களா? அந்த வாதம் தேர்தல் பரப்புரையில் என்ன மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்தும்? அது திமுகவினரை தாண்டி வெகுஜன வாக்காளர்களை ஈர்க்குமா? வெகுஜன மக்கள் வந்து இதனால ஒன்றும் இதாக போகிறதில்ல. சிதம்பரம் சொல்லிட்டாரு, அதனால் அங்கே காங்கிரஸ் பார்ட்டி வந்து நான் இவங்களை இது பண்ணிடுவாங்கன்னு சொல்லி யாரும் அதை பார்க்க போகிறதில்ல. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய மெயின் இது வந்து பிஜேபி இன்னொரு தடவை ரூலுக்கு வரணுமா வர வேண்டாமா, இதுதான் இன்னைக்கு உள்ள கொஸ்டின். அதனால் அவங்க வந்து அதில் தான் வந்து ஓட்டு போடுவாங்க. அதனால் அதை காங்கிரஸ் வந்துட்டாங்கன்னா வந்து அதை எடப்பாடியை வந்து அதை வீட்டுக்கு அனுப்பிடுவாங்கன்னு சொல்லி அப்படியெல்லாம் யாரும் வந்து இப்போ போட போகிறது இல்லை. அதுதான் இன்னைக்கு உள்ள கொஸ்டின். அதை எல்லாரும் மத்தியும் அதுதான் கொஸ்டின். இது வேணுமா வேண்டாமா, நீங்கள் இது பண்ணி நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் எடப்பாடிக்கு பிஎம்கேக்கெல்லாம் ஓட்டு போடுவீங்க.